வணக்கம் நண்பர்களே. சோ உங்களுக்கே நல்லா தெரியும், சவுத் ஆப்பிரிக்கா தி நியூ டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண காரணம் என்ன. நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் மெயினா தூக்கி வச்சோம்னா ஏடன் மார்க்ரமோட அந்த 136 ரொம்ப குரூஷியலான ஒரு நாக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் நாக்னே சொல்லலாம். அதுவும் லார்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஒகேஷன்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். பட் அபார்ட் ஃப்ரம் தட் சில இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்கு. டெம்பா பவுமாவோட அந்த 60 odd runs அவர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டார் ஏடன் மார்க்ரமோட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ககிசோ ரபாடா அவர் எடுத்த அந்த 5 wickets ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அது ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு 300 runs அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, இன்னுமே அவங்க ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருந்திருக்கலாம், சொல்லிருக்க முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொதப்பன என்கிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டு இம்பார்ட்டன்ட் 3 wickets எடுப்பாரு பாத்தீங்களா. அதுவும் கேம் பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. சோ இதெல்லாம் குரூஷியலான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ். இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்த டைட்டில் அடிச்சிருக்காங்கன்னா அதை நம்ம கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு டைட்டில் அடிக்கிறீங்கன்னா ஒரு பிளேயர் 2 பிளேயரால மட்டும் அடிக்க முடியாது, அது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. சோ இந்த எல்லா பிளேயர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்குறேன்.